தொண்டு செய்ய வந்தாள். அவள் சிறையிருந்தவள். அதனால்தான் ராமனுக்கு பிரைஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வரலன்னு கட்டு போச்சு, மாறந்து போச்சு. நான் காலேஜ் படிக்கிறோம், பேச்சு போட்டிக்கு போய் எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எங்கேயாலும் ஒரு 2 இடத்துல செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் திருப்தி இருக்காது. ஏன் மார்க்கு குறைஞ்சதுன்னு போய் கேட்பேன். இந்த ஜட்ஜி போட்டவா அவளே சொல்லுவாள், இந்த தம்பி நல்லா பேசினாலும் இருந்தாலும் சில கருத்துக்கள் இந்த பெண் நல்லா சொன்னால் அவளுக்கு தரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இந்த மாணவனுக்கு 2வது ப்ரைஸ். போய்யா என்னை விட என்னையா கருத்து சொன்னான். இப்போ கோபம் ஃபஸ்ட்டு. அன்றைக்கி வந்தார் சாமியோட வந்தார், டிவைன் லைஃப் சொசைட்டி சாமியோட. அவருக்கு சுவாமி ஸ்வரூபானந்தா வந்தார். அவர் இன்னும் இருக்கார், அவரை கூப்பிடுவார். சுந்தரானந்த சுவாமி அவள்லாம் பிரம்மச்சாரி. அப்போ சன்னியாசம் காலேஜ் ப்ரொஃபஸர் வாழலாம். இது ஊரில் அமெரிக்கன் காலேஜ் கல்யாணம் பண்ணிக்காம சிவானந்தா மடத்துக்கு கொண்டு கொடுக்கும். இந்த தெய்வ நெறிக்கழகம்னு இருக்கு. இவர் எங்கள் பேச்சு ஒன்று படித்ததில் மடம். அங்கே டிவைன் லைஃப் சொசைட்டியில் பேச்சு போட்டி நடக்கும். இப்போ ஆகஸ்டில் வைப்பா. சுவாமி சிவானந்தா பர்த்டே. தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு காலேஜ் பையனும் வரும். எவ்வளவு காலேஜ்? 70 காலேஜுக்கு முதல் வருஷம் வந்தேன், தோற்று போயிட்டேன். பரீட்சை இந்த மாதிரி எனக்கு ஒரு இடத்துலையும் தோற்றதே இங்கே உசுரம் கொடுத்து பேசினேன். அடுத்த வருஷம் வந்தேன்னா அந்த வருஷத்தோட காலேஜ் முடியும். உங்கள்கிட்ட நீங்கள் வந்து கூடல் பெருமாள் மீனாட்சி மீனாட்சி இந்த வருஷம் ப்ரைஸ் கிடைக்கிறது. மீனாட்சி ஒரு மிரட்டு. நீங்கள் ஒரு வெறியாக பேசு. இன்றைய சமுதாய முன்னேற்றத்துக்கு மாணவரின் பங்கு அப்படின்னு தலைப்பு. மாணவ பருவம்னா என்ன பருவம், அவள் மாணவ பருவத்தில் என்ன பண்ணும் அவளும் பேசி தாழ்ச்சிட்டு மூன்று இந்த அன்றைக்கி 5 நிமிஷத்தில் இனிமேல் இவ்வளவு மேட்டர். அந்த காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், ஒரு பாட்டு எழுதின பதிலாக கண்டதாச்சு. அதை எடுத்துட்டு காலங்களில் எப்படி வசந்தமோ, கலைகளில் எப்படி ஓவியமோ, மாதங்களில் எப்படி மார்கழியோ, அதே போல மனித பருவத்தில் சிறந்த பருவம் மாணவ பருவம். கீழே கொடுத்துருக்காங்க. வேற பாட்டே வேளாண். அது மாதிரி நிறைய அடிக்கி திருக்குறள் எல்லாம் நிபாதம் பண்ண கோபமே வேகமே வந்து முதல் தடவை பிரைஸ் கொடுக்குறேன். பார்த்து என்னடா எப்படி ஆரம்பிக்கிறது. ஜட்ஜெல்லாம் உட்காந்து நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரன் பரம்பரை வந்த நடுவர்களை பரிசை அவர் என்ன சொல்லுவார், நீங்க பேசுன பாரு, நீங்க என்ன பேசுறது அப்படின்னு அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். சர்டிஃபிகேட்டு, கோல்டு ஷீல்டு, ஃப்ரீ ஷீல்டு, காலேஜ் இன்னும் ஏன் ஞாபகமாக சொல்லுது. ஃபஸ்ட்டு வரணும். ஃபஸ்ட்டு வரல ராமன் ரேஸில் ஃபெயில்டு. சரி, ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் செகண்டு வரணும். மொத்தம் 3 பிரைஸ் தானே வச்சுருக்கேன். தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெங்கல பதக்கம் 3 வச்சுருக்கேன். சரி, வெள்ளியாவது கிடைச்சதா வந்து அவர் வெள்ளிப்பதக்கம் போய் கேட்குறேன். ராமாயண வாழ்ந்துக்கிட்ட வெள்ளிக்கு நந்தா அப்படின்னு தரமாட்டேன். சும்மா இந்த பாட்டெல்லாம் பாடாதேக்கிட்ட உங்களுக்கு வெள்ளிக்கு நம்ம கிடையாது. வெள்ளிப்பதக்கம் யாருக்கு போச்சு? 2வது பிரைஸ் அனுமார். ஏ ராமதூதா பக்கத்தில் வந்து உட்காந்து நீ அவர் ஆஞ்சநேயா, அஞ்சனை வைந்தா, வாயு புத்திரா இதெல்லாம் அவருக்கு விளங்க ஏற்றுக்க மாட்டேன். ஏ ராமதூதா அப்படின்னு பக்கத்தில்
போட்ட படகையில வந்து உட்காந்து. அதுதான் இந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த ராம தூத்தான பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சிறைவாசி, செகண்ட் ப்ரைஸ் தூது போனது, மூணாவது ப்ரைஸ் பாரு. இவருக்கு வந்தது ராமனுக்கு பரதாள் வாங்கி போச்சு. 3 லீவ் வருது அடி வாங்கி. அப்புறம் லிஸ்ட் போட்டு பார்த்தா 4 பேரே பூமிக்கு கூட பேசி இந்த பேசி. அதனால தான் அடுத்த அவதாரம் பார்த்தேன். இவனுக்கு ஏது பூமி சிறைவாசி, நம்மளும் ஜெயிலே பிறப்போம். கிருஷ்ணன் இந்த ஆஞ்சநேயன் பூந்து போனோம். நம்மளும் போகணும். புகழை எல்லாம் தேடி தேடி போகணும். எனக்கு பிரைஸ் வரும், பிரைஸ் வரும். புகழும் பெருமையும் நல்லதும் தேடி வந்தது ராமனுடைய தொண்டர்களுக்கு, சீதா பிராட்டிக்கும் அனுமாருக்கும் என்று சொன்னார். உணருங்கள், புகழை தேடி போகவில்லை சீதா பிராட்டி. 10 மாதங்கள் ஆஞ்சநேயன் நான் தூது போறேன்னு சொன்னாரா, ராமனே கூப்பிட்டார், நீ தூது போகும் வாழ்த்து. ஆனா இங்க கிருஷ்ணர் என்ன பண்ணார், பாண்டவன்ட்ட நான் தூது போறேன் அப்படின்னு. தூது போறேன்னு பண்ண சமாதானம் பண்ணனா அதுவும் பண்ணது. சும்மா பெருமைக்கு தான் போகும். 2 பேருக்கு சண்டை என்ன மூட்டி விட்டு வச்சு அனுமார் அப்படியா பண்ண சமாதானத்துக்கு தான் போனார். ராவணன் கேட்கலாது ராவணன்ப்பா சமாதானம் பேசி கண்டுபிடிச்சாரு சீதா பிராட்டி இருக்கிறத. அவர் தூது. கிருஷ்ணர் அப்படி இல்லை, நமக்கு பேர் வந்தா போறோம், நடந்தே போவோம் அப்படின்னா பேருக்கு இருக்கா நடக்கும். கிருஷ்ணர் தான் நடக்கும். உங்களை பேருக்கு இருக்கு, நீதி கேட்டு நெடு பேர் கட்ட விட்டு வை கொடுத்து கிருஷ்ணன். எங்க பிராட்டி அப்படி கிடையாது. சீதா பிராட்டி ஆஞ்சநேயன் சிறியத்தினுடைய சுந்தரகாண்டம் எப்படி பெருமை வந்தது? சுந்தரகாண்டத்துல பெருமைனா எப்படி புகழ்? சுந்தரகாண்டத்துல பிராட்டிக்கு அனுமாருக்கு தான் புகழ் ஏற்றம். பாருங்கள் ராமது, நீங்கள் பாருங்கள், நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். நீங்கள் இல்லை இந்த கருத்து ஏற்புடையது இல்லை என்று சொல்லுங்களேன், நான் மாற்றி கொடுக்கிறேன். இவ்வளவு பேரும் ராமநாமாவை சொன்னார்கள். சிலர் கஷ்டம் வந்த போது சொன்னார்கள், பல சுகமாக இருந்த போது சொன்னார்கள். எல்லாருக்கும் ராமன் தேடி வந்து கிருபை செய்தான். ஆனால் சீதா பிராட்டி தொல்லையிலே துன்பத்திலே கட்டப்பட்டு சுத்தி ராட்சசிகள் இருக்கும்போது அந்த ராமன் திரிசடை ரூபத்தில் இருந்தான். அது மட்டும் இல்ல, அவன் அப்பா ஜனக மகாராஜா அதைத்தான் நீங்க சொன்னான். கையை பிடித்து கொடுக்கும் பொழுது, ஏ ராமா கவலைப்படாதே, உன் நிழலை போல் இருந்து என் மகள் உனக்கு தொண்டு செய்வான் தைரியமாக. சீதாயா உபகத்ராமம் சசினம் ரோகிணி யதா, she will follow with you like your shadow. உன் நிழலை போல் தொடர்வாள். நீ எல்லாரும் கோடு கிழிக்கணும், கொண்டாட்டிய கிழிச்ச கோடு என் கொண்டாட்டி தாண்ட மாட்டான்னு சொல்லுவான். எங்க ஜனகன் சொன்னாரே, நீ கோடு கிழிக்க வேணான்டா மாப்பிள்ள, நான் கோடு கிழிச்சு தாங்க பெற்றேன். சீதானா கலப்பை உழுதான். அன்னைக்கே சொன்னேன், இவன் உழுது பெற்றான், அவன் தொழுது பெற்றான். ராமனை உலகத்தில் இருக்கிற தெய்வம் பூரா வேண்டி யாக யஜ்ஞம்லாம் பண்ணி பெற்றான். எங்க ஜனகன் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல, உழுதான். பூமாதேவியை கிழிச்சிருச்சு. அதுபோல பயத்தை கிழிச்சு எடுத்து சீதைத்தான். நீங்க எல்லாரும் இன்னைக்கு பிரபலமா சிச்சேரியன் சொல்லாத, அடிக்கடி சொல்லுங்க சீதா இருக்கேன். பூமியை கிழிச்சருக்கு பூமாதேவி பயத்தை கலப்பையால கீழின கலப்பையால். அதுல இருந்து வந்த பெட்டி கிடைச்சு. அந்த காலத்துல பெட்டி கிடைச்சா குழந்தை வந்துருச்சு. நீங்க போலீஸ்காரன் பெட்டி தெரியாத தொடாதீங்க, புண்ணு வெடிக்குது.
அந்த காலத்தில் பாரு பெட்டி கிடைச்சா குழந்தை வந்தது. அவன் குந்தி தேவி பெட்டியில் தான் விட்டா காரணம் தேரோட்டி அதிலிருந்து குழந்தை கிடைச்சு. பெட்டி மேலே எங்கெங்க ரோட்டில் ஒரு சூட்கேஸ் இருந்தால் அவன் ஓடுவான். இங்கே இன்னும் கிடக்குது. அதில் பார்த்தா கடைசியில் இப்போ 2 செருப்பு பிரிஞ்சு செருப்பு வச்சுருக்கோம். பழைய சூட்கேஸ் அதை மாதிரி கீரினா நம்ம சொல்கிறேன், ஏய் நான் உழுது வச்சேன்டா, நான் கிழிச்சேன்டா போட்டு, நீங்களே நாம கோடு கிழிக்க வேண்டாம். என் பொண்ணை கோடு கிழிச்சு போச்சு. நீ நாளைக்கு சொல்லுவ என் மாமனார் நல்ல பொண்ணை கொடுத்தாரு, சந்தேகப்படாது சொல்லுவ நீ. அப்புறம் தெரிஞ்சு ஒரு கையப்படி தைரியமா இருக்கும். ஒரு நிழல் மாதிரி இப்படி ஒரு பொண்ணோட அப்பா உறுதி கொடுத்த நிறைவேற்றினவன் தாய். நம்ம நிழல் பார்க்கணும், கால வேலை பின்னால வருது. அவர் சொன்னார் பெரியவாச்சாமி உச்சிக்கு நம்ம கூட வருது, சாயந்தரம் முன்னால போகுது. அதுதான் பெரியவாச்சாமி சொல்றாரு, ஏ கையப்படி ராமா ஜனகன் கால நிழல் மாதிரி போகும் கூட வருவார். உங்க அப்பா வரன் கேட்க போறான், வரன் கொடுக்க போறான், நீ காட்டுக்கு போற அன்னைக்கே சொன்னான் உச்சி நிழல் மாதிரி கூட வருவன. மாத நிழல் எப்படி முன்னால போறதோ, நீ எப்படி எதுக்காக அவதரிச்ச ராமனந்த சம்ஹாரம் பண்ண, மாத நிழல் எப்படி முன்னால போறதோ அது மாதிரி என் பொண்ணு உனக்கு முன்னால நெருங்கி போயிடுவா. தைரியமா கையப்படினா ஐயம் சீதானும் அம்மன் சுத்தா. அதான் நீங்க கடைபிடிச்ச பத்தில தந்தை, நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ராமன் கடைபிடிச்சாரு. ராமன் கடைபிடிச்சாங்க, அதுக்கு உறுதுணையா அப்பன் பேச்சுக்கு எதிர் பேச்சு இல்லைன்னு கடைபிடிச்சவ யாரு? சீதா பிராட்டி. தெரிஞ்சுக்கோ, அவளும் கடைபிடிக்கலன்னா இவ கடைபிடிக்கிறது எடுப்படாது. ஆமா, ராமர் காட்டுக்கு போறாரு, அப்ப பேச்ச கேட்டு ஏஸ் ஓகே போயிட்டு வாட்டாட்டா அப்படின்னு வச்சுக்கோ. அரண்மனையில் ஏஸ் 14 ஏஜ் அப்பப்போ செல்போன்ல பேசு அப்படின்னு சொன்னாலும் சீதா பிராட்டி எஸ் கோ, நாங்கள் எங்கள் அரண்மனையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இல்லைன்னா நீங்கள் நான் ஓட்டு மிதிலே. உடனே ராமர் அப்படி அதான பண்ணுறோம், தேரோட்டி தேரடி போட்டு மிதிலே அப்படின்னாங்க. சிஸ்டர்ஸை கூப்பிட கமான் கூப்பிட்டுதானே இவன் கதையெல்லாம் என்ன எடுத்து ராமாயணம் இவன் எழுதுறது. வால்மீகி எழுத முடியுமா ராமாயணம்? கம்பநாட்டாழ்வார் எழுத முடியுமா? ஆழ்வார் பாசுரத்தில் எழுத முடியுமா? என்ன காரணம் என்று உணருங்கள். இது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எடுக்கப்படுகின்ற விஷயம் அடிக்கடி சொல்வது. தாயார் அன்னியில் பெருமாளுக்கு புகழ் கிடையாது. அதுதான் ராமாயணத்துல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சர்ச்சை பண்ணிட்டு இருக்கேன் வாலி போட்டதை? தாயார் பக்கத்துல இல்லாம நடந்த மதம், தாயார் பக்கத்துல போய் மதம் நடக்காது. ஏன் சர்ச்சை பண்றான்? தாயார் இருந்த பக்கத்துல தாயார் இருக்கு. தாயார் இருந்த இடத்துல பாருங்க எவ்வளவு சர்ச்சை பண்றாங்க. ராவணனை பொண்ணதை சர்ச்சை பண்ணாங்க, கும்பகோணம் பொண்ணதை சர்ச்சை பண்ணாங்க, இந்திரஜித்து சர்ச்சை பண்ணாங்க. எங்கேன்னு பண்ணாங்க மண்ணு புரிஞ்சுதான் உங்களுக்கு. எங்கள் பிராட்டி சிறை இருந்த வழிய அதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இருக்கும். நேற்று சொன்ன காக்காசுரம் இருந்தாங்க. அதான் பிராட்டி தாயார் கோஷ்டி வசதியா எம்பெருமான் கோஷ்டி வசதியாங்க. தாயார் கோஷ்டி தான் அவர் நம்மளை தப்பே பண்ணாலும் நம்மளை மன்னிச்சுக்குவோம். என்னை மன்னிச்சுக்கோன்னு நம்ம சொல்ல வேண்டாம், மன்னிச்சுக்கோ. ராமர் அப்படி இல்லை, ராமர்கிட்ட போய் ராமா என்னை மன்னிச்சு போகணும், அப்பதான் மன்னிக்கணும். சரணாகதி இல்லைன்னா மன்னிக்கணும். அதுதான் எம்பெருமான் கூட பிராட்டி கோஷ்டி வசதி. அப்பவே 2 கோஷ்டி தான். தாயார் தமம் இயற்றினாள், சிறை இருந்தவள் தமம் அவள். பின்னால இப்ப சொல்ல போற ஆஞ்சநேயர் புகழ போற. ஐயா நான் இவ்வளவு புகழ்ந்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஆஞ்சநேயர் இங்கேயே புகழ போற. இப்ப பார்த்துக்கோ, ராமற்ற போய் புகழ போற. ஆமா, மண்டோதரி புகழ போகிறாள், இந்திரஜித்து புகழ போகிறாள். ஒருத்தர் 2 பேர். தாயாரை யாரெல்லாம் புகழவில்லை? அந்த அடியார்கள் ஆழ்வார்கள் இருந்து எல்லாரும் ஏன் புகழ்ந்தார்கள்? பேர் எங்க தியாகபுர்மன், எங்க சீதா பிராட்டி மாஜானகி செட்டப்பட்ட மாஜானகி மாஜானகி சொல்றார். செட்டப்பட்டக்கா மாஜானகி ஐயா
சீதா பிராட்டி பின்னால சூடாமணியை கொண்டு தரப்போது அனுமார் புகழ பொருள் அதுக்கெல்லாம் தான் இப்ப அஸ்திவாரமா புகழ்ந்தேன் தெரிஞ்சுக்கும். அதைத்தான் இப்போது சொல்கிறாள். தெரிந்து ஏன் ராமனை ஜபம் செய்யுங்கள் உங்கள் எல்லோருக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். நீ எந்த கஷ்டத்தில் வேண்டுமானாலும் இரு, நீ எங்கு வேண்டுமானாலும் சிரமத்திலே இரு, ராமனை எப்பவும் எண்ணுங்கள். உங்கள் பக்கத்திலே அந்த சிரமம் வராது. உங்கள் பக்கத்திலே திருச்சடை வந்தது போல் பகவான் வருவான். அந்த ராமன் தான். இவ்வளவு புகழும் ராமனுக்கு தான். சீதா பிராட்டி புகழ்ந்தோமே, புகழ்ந்து ராமனுக்கு தானே. சீதா பிராட்டி ராமநாம தானே சொல்றாங்க. ஏற்றம் யார் மூலம் ஏற்றம்? சீதா பிராட்டி. சீதை ராமனையே தியானம் செய்தார், ராமனையே எண்ணிக்கொண்டிருந்தார். ராமா 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 ராமா. அதனால்தான் அந்த அசோகவனத்திலே மரத்தடியில் உட்கார்ந்து சுத்தி ராட்சசிகள் இருந்தபோது சாப்பாடு திருச்சடை செய்து போடுகிறாள். சாப்பாடு ஆச்சாரமா செஞ்சு போட்டு வியாக்கியானத்தில் ஆச்சாரமாக செய்து போடுகிறாள் திருச்சடை. அன்னம் கிடைக்கவில்லை. அவன் அதில் நாட்டம் அல்ல. திருச்சடை எல்லாம் கொடுக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஒன்றை ரெண்டு கருத்தை உணர்கள். ராமராமா என்ற பட்டம் அவளிடத்திலே, ராமராமா என்ற பட்டம். நல்ல காற்று வீசி அந்த நல்ல காற்று வீசும். அந்த நல்ல காற்று என்பது என்ன? பகவன் நாமா என்ற காற்று. ஏனென்றால் சுத்தி ராட்சசிகள் இருக்கிறார். அவர்கள் விடுகின்ற மூச்சு காற்று, கொல்லாதவர்கள் விடுகின்ற மூச்சு காற்று இவரிடத்திலே நிரம்பியது. கெடுதல் செய்ய முடியவில்லை. காரணம் ராமன். நீங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். நான் உண்மையாக ராமநாமாவை சொன்னால், நான் ஒரு தடவை டெல்லியிலேருந்து உபன்யாசத்துக்கு போயிட்டு வந்திருந்தேன். ட்ரெயினில் சைடு லோயர் பர்த் உட்கார்ந்து மத்தியானம் நாக்பூருக்கு ட்ரெயின் வந்தது. நான் கொஞ்சம் பத்திரம் ஒத்து மழை தூரதா மழை பெய்யணும், இதெல்லாம் பத்தாது. உள்ள வந்து உட்காரு, நிறைய பெய்யணும். இந்த பத்தில் உட்காந்து மத்தியானம் ஒரு தடவை பயிர் செய்வோம். அப்படி செஞ்சேன். சாப்பிட்றதுக்கு முன்னால் நாக்பூரில் ஏறி ஒரு சிங்கு பஞ்சாபி மேலே வந்து உட்காந்துட்டு இவர் சாப்பிடணும். இவர் மேலேருந்து திரும்பி கீழே இறங்கி வந்தார். சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கார். சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன். என்ன கும்பிட்டார் இவர் சிங்கு. ஹிந்தியில் கேட்குறார், பண்டிட்ஜி நீங்கள் பண்டிதர் தானே, என்ன பண்ணுறது? ராமாயண் மகாபாரதம் பிரவச்சன் கீர்த்தன் சொல்றது பிரவச்சன். ஓ சாமி, ஜெய் சீதாராம். அந்த பக்கம் கொஞ்சம் சாப்பிட்டு நான் வெஜிடேரியன் கொண்டு அங்கே போய் சாப்பிடு. நாம் அவரை கட்டாயப்படுத்த முடியுமா? சொல்லு. ட்ரெயினில் அவருக்கு சீட்டு உண்டு, உட்கார்ந்து சாப்பிட்டாலும் நம்ம யாரும் கட்டாயப்படுத்த முடியுமா? ஏன் அவரே நகர்ந்து போகிறார்? ராமநாமம் நம்மை கிட்டே அண்ட விடவில்லை. அந்த உணவு நான் கும்பிட்டேன். இந்த மாதிரி அவர்கிட்ட சொன்னேன், ராமாயண பாரதம்
நீர் இப்படி சொல்றீ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னீங்க. நீங்கள் உணருங்கள், தயவு செய்து உணருங்கள். குழந்தைகளுக்கு ராமநாமாவை புகட்டுங்கள், ராமநாமாவை சொல்லுங்கள். ராமநாமா தான் நம்மை காப்பாற்றும். அதனால்தான் அடுத்த வியாக்கியானத்துக்கு போறேன், 5வது வியாக்கியானம். சுத்தி இருக்கிற பொல்லாதவர்களை மட்டும் கிட்ட வரவிடாமல் செய்யவில்லை, ஒரு நல்லவளை பக்கத்தில் இருக்க, நல்லவளை பக்கத்தில் இருக்க வைத்தது யாரை? ராமன் திருச்சடை என்ற பெண்ணின் உருவத்திலே தாயாக. அடுத்த கருத்து அதான் நான் சொன்னேன். இப்பொழுது ஒரு கருத்து என்ன சொல்லுகிறேன்? சீதா பிராட்டி மகாலட்சுமி பூமாதேவியிடம் அவதரித்தவள். ஏன் அவதரித்தாள் என்றால் பூமாதேவி தான் பொறுமை உள்ளவள் என்று வேதாந்தம் சொல்லுகிறது. நாம் அந்த பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பூமாதேவி பயத்தில் பிறந்தாளாம். பூமாதேவி பயத்தில் அவன் அந்த பெட்டிக்குள்ளேருந்து வந்தாங்க இருக்கு. எத்தனை மாசம் உள்ள இருந்தா தெரியாது, அதை பத்தி எல்லாம் சொல்லல. ஒரே நாள்ல உழுதேன்னுக்கு வந்துட்டானா, அதுதான் இப்போது தோன்றுகிறது. ஏனென்றால் ஜனகன் உழுத அன்னைக்கே வந்துட்டா போல உங்க பெட்டி கிடைச்சு அவள். அதனால்தான் அவள் 10 மாதம் தான் கர்ப்பவாசம் செய்யவில்லையே என்ற ஏக்கம் விராட். அங்கு எங்கிருந்தாள்? அந்த அசோக வனத்திலே நேற்றுக்கு பார்த்தோம். தாயே சொல்லுகிறாள், கரையான் பிடி